இன்னைக்கு வந்து தேன்குழல் முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து அரிசியை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நல்லா வீட்லயே நிழல்ல காய வச்சுட்டு அதோட உளுந்தும் கொஞ்சம் வேர்க்கடலையும் வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மாவு இப்போ எடுத்துக்கலாம். அதுல வந்து ஓமம், உப்பு, பெருங்காயம், வெண்ணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த அச்சு தான் நான் இன்னைக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் முறுக்குக்கு. நல்லா உள்ள வந்து இடியாப்ப குழல்ல எண்ணெயை தடவிட்டு அதில் மாவை போட்டு நம்ம வந்து சின்ன சின்ன சைஸாக புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பாலித்தீனில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதிலே புழிஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு ஏன்னா இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும். சில பேர் தட்டில் வச்சு புழிஞ்சு அப்படி போடுவாங்க, சில பேர் கரண்டியில் போடுவாங்க. எனக்கு இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கிறதுனால நான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். நல்லா எண்ணெயை வந்து சூடாக்கிக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு மெதுவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒன்று ஒன்றா நல்லா கீழே இருக்கிறது வந்து நல்லா மேலே வந்து உப்பி வரும். வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது வந்து சன்ராஃப் ஹாட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஒன்று ஒன்றா மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அந்த எண்ணெய் சத்தெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்து வந்து தனியாக வச்சுக்கலாம். அப்போதான் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கொஞ்சம் அந்த இது அடங்கிருச்சு, அதனால நான் எடுத்து வந்து தனியாக பிளேட்டிங் பண்ணிக்கிறேன். நான் நல்லா கிறிஸ்பாக நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.